இறந்தும் ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் வச்சு சாத்துறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி. அது காரணம் இந்த அண்டா தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மெரினாவில் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி இருக்குது இல்லையா, அவருடைய சமாதியில போயிட்டு இப்படி காது வச்சு கேட்டு பார்த்தா டிக்கு டிக்குன்னு ஒரு வாட்ச் ஓடுற சவுண்ட் கேட்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. மாதிரி அதே மெரினாவில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்குள்ள அந்த சமாதி கிட்ட போயிட்டு நேத்து இருந்து இப்படி காது வச்சு கேட்டா தேம்பி தேம்பி அழுகுற மாதிரியே ஒரு சத்தம் கேக்குதான். அப்படி ஒரு சம்பவம். அப்படி என்னடா சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுதான் நான் சொன்னல, அந்த பையதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டான்டா, அந்த அண்டா பையதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அந்த குள்ள போயிருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. எனவே அண்டா போன்றவர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஆள் படிக்கலாம் வைக்கல, குடிக்க வச்சார். இதுதான் நிஜம். ஆனா ஒண்ணுடா, உங்களால அந்த ஆள் இறந்து போய் அடி வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கவே, இந்த ஒரே ஒரு சிஎம் தானா. எல்லாம் ஒன்னால எம்ஜிஆர் இறந்து போயிருக்காரு, யாருமே திட்ட மாட்டாங்க, யாருமே வைய மாட்டாங்க, பெருமையா பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களை என்னைக்கா யாராவது திட்டி பார்த்தீங்களா? அவங்கள பெருமையா பேசியிருக்காங்க. இறந்தும் ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் வச்சு சாத்துறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி. அது காரணம் இந்த அண்டா தான். தம்பி இப்ப சந்தோஷம் தானே. காமராஜர் எப்பயோ இறந்துட்டாரு, அந்த ஆளை உயர்வை வச்சு அவர் மாதிரி ஒரு ஆட்சி தரன்றானுங்க. ஆனா இந்த ஆள் ஆட்சி தரன் நீயே சொல்ல மாட்டேன், யாரு திமுக காரன் சொல்ல மாட்டேன், கருணாநிதி ஆட்சி தரம்னு. எனவே அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு அடி வாங்க விடுறீங்க பாருங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சென்னையில இந்த கேடிசிசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த ஏரியாலாம் 2021 தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இழந்தாங்க. 36-37 சீட்ல ஒன்னே ஒண்ணுதான் தோத்தாங்க, மீதி 36 ஜெயிச்சாங்க. ஸ்வீப். அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்குறவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, அந்த ஜோன்லயே ஃபியூஸ் புடுங்குற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனதான் தெரியுமே, சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான்ல. இல்ல, அவன்லாம் உப்பு போட்டு தான் திங்கிறான். அவன் சொந்த காசுல கடையில உப்பு வாங்கி திங்கிறான். உங்களை மாதிரி அண்ணா அறிவாளத்துல உப்பு வாங்கி திங்கல. எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 200 சொல்லிட்டு இருந்தாங்களா ஜெயிக்க போற சீட்டு. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா டோன் இறங்கி 175 அப்படின்னு வந்தாங்களா. அப்புறம் அப்படியே போலிங் அன்னைக்கெல்லாம் மெஜாரிட்டி வந்துடும் 140 அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா. போலிங்க்கு அப்புறம் அப்படியே 140 130 பட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருவோமா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. மண்ணை தூத்தி சாபம் விட்டு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் இப்படி பண்ணிட்டீங்களா? காலையில இருந்து கைப்புள்ளைய காணும், குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. கைப்புள்ள ஐடி ஊழியர்கள், இன்னைக்கு ஐடியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, நீங்களாம் சோறு நீ தட்டுல போட்டு இப்படி திங்கிறல்ல, நீ சோறு திங்கிறதுக்கு காரணம் கலைஞர்ரா, நீ சோறு திங்கிறதுக்கு காரணம் கருணாநிதி. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குறுக்குதா இது. நீங்க போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா, நன்றி கெட்டவர்களின் நான்சென்ஸ் அப்படிங்கிற டோன்ல பாத்தீங்கன்னா அண்டா உட்காந்து ஆத்து ஆத்தி இருக்குது. அது ஒண்ணு இல்லப்பா, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, சும்மா இருந்தா எப்படி வேணும்ல, அதான் 2 பண்ணிட்டு போயிடலாமேன்ட்டு. ஆமா, நீ என்ன பண்ணுவ பொழப்புக்கு பா. திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு கேட்டா கூட உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்டாப்பா இருப்பாங்க, டீசென்டா இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, லெனின், மார்க்ஸ், அது இதுன்னு உலக தத்துவம் எல்லாம் பேசுவாங்க. திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டா டப்புன்னு கருணாநிதின்றுவாங்க. அந்த மாதிரியான சில அறிகுறிகள்லாம் உடன்பிறப்புகள்கிட்ட தென்படும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். பயங்கரமான பொலிட்டிக்கல் நாலேஜ் எங்களுக்கு தான், பயங்கரமான பாத்தீங்கன்னா அரசியல் புரிதல், முற்போக்கெல்லாம் நாங்க தான் சொல்லுவாங்க. திடீர்னு அவங்க வாழை கொலையவோ இல்ல ஏதாச்சும் ஒரு பழம் தொங்கிட்டு இருக்கிறதே பார்த்தாங்கன்னா அப்படியே அத்துட்டு ஓடிடுவாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத.
திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டாரு. அவர் வந்து ட்ரெயின்ல வேற மாதிரி வந்தாரு அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஐடி ஊழியர்கள் சாப்பிடுற சாப்பாடு கருணாநிதி போட்டது. சரி, கருணாநிதி குடும்பம் சாப்பிடுற சாப்பாடு யார் போட்டது? நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்புயா அந்த உடம்பு. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தாயா. அங்க பாரு துப்பாடுறான் பத்தியா, அவனோட வரலாறு உனக்கு தெரியுமா? முன்னாடி அவன் தாத்தா லிங்க் இருந்தான், நேத்து அவன் அப்பா லிங்க் இருந்தான், இன்னைக்கு அவன் புள்ள இருக்கான். இது யார் கொடுத்தது? என் தலைவன் உருவாக்குனதுடா. துப்பாடுறவன் குப்பதான் வேணும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். வாயமுறா குரங்கு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கையில இருக்கிற இருப்பே 10,000 தான் சொல்லி அபிடவிட்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாரு. பாருங்க, 10,000 வச்சுக்கிட்டு அவரு என்னென்னமோ பண்ணிட்டாரு. அவ்வளவு செலவு பண்ணியும் அவருக்கு 10,000 மீதி இருக்குது இன்னும். இன்னொரு பக்கம் உதயநிதி குடும்பத்தோட துபாய்க்கு போயிட்டாரு. துபாய்க்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் போறாரு. அது யார் போட்ட காசு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. 1,31,00,000 மகளிர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல எத்தனையோ பெண்கள் சாறை சாறையாக அந்த பலன் பெற்ற பெண்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் திமுகவிற்குத்தான் வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? உனக்கு வேலை கிடைச்சதுக்கு நான் தான் காரணம், நீ செருப்பு போட்டதுக்கு நான் தான் காரணம், நீ ட்ரெஸ் போடுறதுக்கு நான் தான் காரணம், ஜட்டி போடுறதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு பாரு. இது வெக்கமே கிடையாது யாருக்கு? திமுகவுக்கு. ஆனா கடைசி எங்க நிற்கிறாங்க? பெரியார்ல இல்ல, கம்ப்யூட்டர்ல இல்லைன்ட்டாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் ஸ்டார்ட் அப் சொல்லுச்சுல, எத்தனை ஸ்டார்ட் அப் இங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுச்சு. கியா ஓடி போச்சு. ஏன் சொல்லுவா? இந்த உதயநிதி இருக்கா பாருங்க, அவரோட இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிருக்காரு? ஒரு நடிகைக்கு லைக் போட்டு இருக்காரு. இவருடைய பொறுப்பு என்ன? நடிகைக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சச்சரவுல மாட்டிருக்காரு. அதே மாதிரி சச்சரவு இப்ப 2 நாளா மாட்டுறாரு, நடிகைக்கு லைக் போட்டுட்டு. இது வேலையா? சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை, போன செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. இந்த பொழப்பா இருக்காங்க. அதாவது நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். இந்த கடந்த 5 வருஷத்துக்கு நடிகைகள் மட்டும் தான் வாழ்ந்தாங்க. இங்க நடிகைகளுக்கு மட்டும் போதுமான அளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சு. மற்ற யாருக்கு பெருசா வளர்ச்சி இல்லை. இவங்களுக்கு கவனமே இல்லை. கவனம் இருந்தா நீ தெரியாம லைக் போட்டா கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமா லைக் போட்டிருப்ப. அதெல்லாம் கிடையாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு.